Bring you greetings once again in the name of Christ Jesus our Lord, in whose name we have gathered together this evening to worship Him, to fellowship with one another and to meditate His holy word. மறுபடியுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய புனித வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். Praise God for giving us an opportunity like this for 3 evenings to come together to study this very vital, basic, foundational subject of Christian discipleship. இவ்விதமாக 3 நாட்கள் மாலை வேளைகளிலே ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை படித்து அதில் உள்ள கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்கிறதற்கு தேவன் நமக்கு இவ்விதமான வாய்ப்பை கொடுத்ததற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். The theme that is before us is a call to discipleship. நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற கருத்து சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே. Under that theme, yesterday we considered the first subject, growing in faith, because faith is basic to discipleship. இந்த பொருளின் அடிப்படையிலே நேற்றைய தினத்திலே முதலாவதாக விசுவாசத்தில் வளர்கிறது என்கிறதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அது மிகவும் தேவையான அடிப்படையான காரியமாக இருக்கிறது. Because the Bible so categorically it says that without faith it is impossible to please God. ஏனென்று சொன்னால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்கிறது. And I presented before you 4 practical means that God has provided for us that we might grow in faith. தேவன் நமக்கென்று வகுத்து வைத்திருக்கிற 4 நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை, அதாவது விசுவாசத்தில் வளருகிறதற்கான வழிமுறைகளை நேற்றைய தினத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். In the course of yesterday's talk you would have found that for every point I was trying to ask questions and develop a logic behind it. நேற்றைய தினத்தின் செய்தியின் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் கேள்விகளை கேட்டு அதற்கு அடிப்படையான பொருத்தமான பதில்களை கொடுக்கிற வண்ணத்திலே நான் உங்களுக்கு செய்தி அளித்தேன். Because I always believe in Christian life we must know why we believe what we believe and why we do what we do. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் விசுவாசிக்கிறதை ஏன் விசுவாசிக்கிறோம் என்றும் நாம் செய்கிறதை ஏன் செய்கிறோம் என்றும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். That is not just for an intellectual assent or acceptance. அது வெறுமனே நம்முடைய மனத்தை திருப்திப்படுத்திக் கொள்கிறதற்காக மாத்திரமல்ல. That is in order that we will be rooted and grounded in the biblical basis for our belief and our behavior. ஏனென்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் வேரூன்றவும் அதிலே அடிப்படையாய் கட்டப்படவும் அது மிகவும் அவசியமாய் இருக்கிறபடியினாலே அவ்விதமாய் செய்ய வேண்டும். When you don't know why you believe what you believe, or you do not know why you do what you do on the basis of the Bible, when the storms of false doctrine dash against the walls of your structure, you will collapse. ஏனென்று சொன்னால் அவ்விதமாக வேதத்தின் அடிப்படையிலே நாம் விசுவாசிக்கிறதை ஏன் விசுவாசிக்கிறேன் அல்லது நான் செய்கிறதை ஏன் செய்கிறேன் என்று சொல்லி அறிந்திராத பட்சத்திலே புயல்கள் வந்து அடிக்கும் பொழுது, தவறான போதனையான புயல்கள் அடிக்கும் பொழுது நாம் அப்படியே தரைமட்டமாக விழுந்து விடுவோம். That's the difference between the 2 structures built, one by a wise man and the other by a foolish man. இவ்விதமாகவே ஞானமான ஒருவன் கட்டிய வீட்டிற்கும் முட்டாளான மூடனாகிய ஒருவன் கட்டிய வீட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை வேதத்திலே நாம் படிக்கிறோம். Both were subject to the same test. One withstood and the other totally collapsed. இரண்டும் ஒரே பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்று நிலைத்து நின்றது, மற்றொன்றோ விழுந்து போயிற்று. We are living in the last days, about which Apostle Paul has so clearly forewarned that times will come that people would not have a desire to listen to sound doctrine, but rather because of their itching ears they will heap up teachers who will preach to them or teach them not what they need but what they want.
ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறபடி நாம் மெய்யாகவே இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொன்னால், மக்கள் இவ்விதமான ஞானத்திற்கு அவர்கள் தங்களை விட்டுக் கொடுக்காமல் தங்கள் இச்சைக்கு ஏற்ற காரியங்களை, தங்களுக்கு வேண்டியவைகள் அல்ல, பட் நாங்கள் விரும்புகிறவைகளை சொல்லுகிற போதகர்களுக்கு அவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள், சீர் உபதேசத்திற்கு அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று பவுல் சொன்ன நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். That's what we call religious consumerism that has plagued every section of Christendom. இன்றைக்கு இவ்விதமான ஒரு விற்பனையாக கூடிய வணிகமாகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். So in order that we may stand firm in what is committed to our trust and faith against all odds and against all trials and testing situations, it is necessary that we are always deeply rooted and grounded and built up on the never changing word of God. இவ்விதமாக அனைத்து பரீட்சைகளுக்கும் அனைத்து சோதனைகளுக்கும் உட்படக்கூடிய இந்த நாட்களிலே நாம் வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை வேரூந்தவும் அதிலே கட்டப்படவும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது நிலை நிற்கிறதற்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. At the end of yesterday's talk, I told you that maintaining faith is not easy and it is not impossible also. நேற்றைய தினத்தின் கடைசியிலே முடிக்கும் பொழுது இவ்விதமாக சொன்னோம், விசுவாசத்தை நாம் நிலைநிற்பது அது லகுவானதல்ல, ஆனால் அது இயலாததும் அல்ல என்று சொல்லி சொன்னோம். That is why we have a question left by the Lord Jesus Christ before he left us. When the Son of Man returns, will he find faith on earth? இயேசு கிறிஸ்து இவ்விதமான ஒரு கேள்வியை விட்டு சென்றார். மனுஷகுமாரன் மறுபடியும் இந்த உலகத்தில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற ஒரு கேள்வி. This is just by way of reviewing what we meditated last evening. நேற்று மாலையிலே நாம் தியானித்த காரியங்களை கொஞ்சம் அதை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். And the second subject that is given to me to meditate under this theme of call to discipleship is growing in fellowship with God. இரண்டாவது, இந்த சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற கருப்பொருளின் கீழ் கொடுக்கப்பட்ட இரண்டாவது தலைப்பு எவ்விதமாக தேவனோடு கூட உள்ள உறவில் வளருகிறது என்கிறது. ஐக்கியத்தில். That's the correction. We cannot grow in our relationship with God. We can grow only in our fellowship with God. ஒருவேளை நம்முடைய உறவிலே நாம் வளருகிறதில்லை, தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே எவ்விதமாய் வளருகிறோம் என்கிறது. Because our relationship with God is set and it is constant. We are his children. You cannot improve on that. Relationship is established. No change on that. You cannot go above on that and you will not go below on that. It is always standard and it is constant. But in our fellowship with God, we have to grow. தேவனோடு கூட உள்ள உறவு ஏற்கனவே நமக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது, அது நமக்கு நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் தொடர்ச்சியாக நாம் வளர முடியும், வளர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளிலே நாம் இவ்விதமாக தியானிக்கிறோம். Very interestingly, the Bible begins with the story of God and man in fellowship with each other. அருமையாக நம்முடைய வேதத்திலே நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், வேதம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த ஐக்கியத்திலே அதிலே தான் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். But this fellowship was very sadly and miserably broken when sin entered mankind. ஆனால் பாவம் எப்பொழுது உட்பிரவேசித்ததோ அப்பொழுது இந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And the rest of the entire Bible is the story of God's work of restoration of this fellowship. ஆனால் மீதிய உள்ள வேத பகுதி முழுவதும் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், எவ்விதமாக இந்த ஐக்கியம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு ஒப்புரவாக்கப்படுகிறது என்கிறதை பார்க்கிறோம். And the other word for the restoration of fellowship is total redemption. அதற்கு இன்னொரு வார்த்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு முழுவதுமான மீட்பு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். Somebody said, it was Graham Scourge who rightly said that the entire Bible is a drama of redemption. கிரஹாம் ஸ்டோர்ஜ் என்கிற தேவனுடைய மனிதர் இவ்விதமாக சொன்னார், முழு வேதாகமும் மனிதனை மீட்கிற ஒரு செய்தி என்று சொல்லி. And the last book of the Bible, it culminates in the total restoration of the fellowship that man lost with God.
கடைசி புத்தகத்தின் கடைசி பக்கங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இவ்விதமாக மனிதன் முழுமையாக மீட்கப்பட்டு அந்த ஐக்கியத்திலே மறுபடியும் அவன் நிலைநிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். The means of restoration of this fellowship that God has reserved exclusively for the last times is His own Son. ஆனால் தேவன் இந்த புதுப்பிக்கிறதலை ஒப்புரவாக்குதலை தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே நம்மிடத்திலே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். That is why the name of His Son Jesus Christ is Emmanuel, meaning God with us. ஆகையினால் தான் தேவ குமாரனுடைய அவருடைய நாமம், அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் இம்மானுவேல் என்று பெயர். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். So there we have the desire and the eternal longing of God to restore total fellowship with mankind. அங்கேயே தேவன் மனிதனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுகிறதற்கு அவர் காட்டுகிற அந்த பேராவலை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. And that Jesus Christ did by His death on the cross. இயேசு அதை சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் மூலமாக அவர் செய்தார். Turn with us to 2 Corinthians 5th chapter, the passage that was just now read out to us. இப்பொழுதாக நமக்கு வாசிக்கப்பட்ட 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். We'll read verses 18 and 19. 18வது 19வது வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். All things are of God, who has reconciled us to Himself through Jesus Christ and has given us the ministry of reconciliation. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். That is, God was in Christ reconciling the world to Himself, not imputing the trespasses to them, and has committed to us the word of reconciliation. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். If two people are at enmity against each other, and if the fellowship has to be restored, what has to be actually affected is the reconciliation. ஒருவேளை இரண்டு பேர் சண்டையிட்டிருப்பார்களே என்று சொன்னால், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பார்களே என்று சொன்னால், அவர்களை மறுபடியும் கொண்டு வருகிறதற்கு கூட்டி சேர்ப்பதற்கு ஒப்புரவாகுதல் தேவை. And that is the reconciliation that Jesus did on Calvary's cross. அந்த ஒப்புரவாக்குதலை தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்தார். Very interestingly, the traditional cross has got two staffs, one vertical and the other horizontal. ஆகவேதான் நம்முடைய சிலுவையிலேயே நாம் இரண்டு பகுதிகளை பார்க்கிறோம். ஒன்று நேரானது, இன்னொன்று சமதளமானது. And we find that the vertical staff, it speaks about man's reconciliation with God. அந்த நேரான அந்த பலகை அதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், மனிதன் தேவனோடு கூட உள்ள உறவை காண்பிக்கிறது. And the horizontal staff, it speaks about man reconciling with his fellow man. அந்த சமதளத்தில் இருக்கிற அந்த பலகை அது மனிதன் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் ஒப்புரவாகுதலை குறிக்கிறது. So every time you look at the cross, you think that is God's message of reconciling us in Jesus Christ. ஒவ்வொரு முறையும் நாம் அந்த சிலுவை சின்னத்தை பார்க்கும் பொழுது அது தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிற அந்த ஒப்புரவாக்குதலின் காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. When man breaks his fellowship with God, his relationship with men also will be damaged. மனிதன் தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தை துண்டிக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் உள்ள ஐக்கியமும் பாதிக்கப்படுகிறது. When man gets right with God, it becomes easy for him to get right with his fellow man. அவன் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது ஒருவரோடு கூட ஒருவர் ஐக்கியப்படுகிறது எளிதாக இருக்கிறது. That is why the Bible says, when a man's ways please the Lord, he even makes his enemies to be at peace with him. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வழி தேவனுக்கு பிரியமாகும் பொழுது அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி அவர் செய்கிறார் என்று சொல்லி. Such a powerful force, such a powerful ministry is there in the reconciliation of the cross. அவ்விதமாக இந்த சிலுவையின் மூலம் ஒப்புரவாகிறதிலே ஒரு வல்லமையான ஒரு செய்தி உண்டு. And what God did on the cross through His Son Jesus Christ, today it becomes realizable to us, practical to us through the person of the Holy Spirit. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவை வழியாக இவ்விதமாக ஒப்புரவாகுதலுக்காக செய்த காரியம் இன்றைக்கு நடைமுறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் செயல்படத்தக்கதாக நமக்கு உதவி செய்கிறது. Turn with us to John's Gospel 14th chapter.
யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திற்கு திருப்பிக் I'll கொள்ளுங்கள். read you verses 16 and 17. 16வது 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Turn to all the scripture references, even if you perhaps are very familiar with them, because every time you look at the Bible, something afresh comes alive. ஒவ்வொரு முறை நாம் வேதத்தை பார்க்கும் பொழுதும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நீங்களே இந்த பகுதிகளுக்கு திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். John's Gospel 14th chapter verses 16 and 17. 14வது அதிகாரத்தின் யோவான் புத்தகம் 16வது 17வது வசனங்கள். I will pray the Father and he'll give you another helper that he may abide with you forever. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Did you ever try to understand why Jesus used the word he shall be with you forever? ஏன் இயேசு இவ்விதமாக அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார் என்கிற வார்த்தையை உபயோகித்தார் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்ததுண்டா? I came as the first comforter. நான் முதலாவது தேற்றரவாளனாக வந்தேன். But I have stayed with you very temporarily. நான் நிரந்தரமாக உங்களோடு இருக்கவில்லை, கொஞ்ச நாட்கள் மாத்திரம் இருந்தேன். And I am just leaving you. நான் இப்பொழுது கடந்து போகிறேன். But the other comforter that I am going to send you, ஆனால் வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்ப போகிறேன். he will not just leave after 33 and a half years, he will be with you forever. அவர் 33 வருடங்கள் கழித்து அவர் போய்விட மாட்டார், அவர் உங்களோடு கூடவே இருப்பார். He shall abide with you forever. That is the meaning of that statement. அவர் உங்களுடனே நிலைத்திருப்பார், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். Even the Spirit of truth whom the world cannot receive because it neither sees him nor knows him, you know him, he dwells with you and he shall be in you. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். You know, that's what the Holy Spirit makes the fellowship with God effective and realizable. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை நாம் அதிலே வளர்கிறதற்கும் அதிலே நாம் நிலைத்திருக்கிறதற்கும் நமக்கு உதவி செய்கிறார். You know, God desires to fellowship with us more than we desire to fellowship with him. நாம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறதை காட்டிலும் தேவன் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள அதிகமாய் விரும்புகிறார். This is the great encouraging truth of the subject that we are studying. நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிற இந்த பாடத்தில் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். You know, every time in any spiritual experience, one thing you should always understand, it is God who is the initiator. ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவத்திலும் நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் தான் அதை ஆரம்பிக்கிறவர். And we are only respondents. We simply respond to what he does. அவர் செய்கிற காரியத்திற்கு நாம் பதில் மாத்திரமே செய்கிறோம். Once you forget this important theological truth, you will end up with a religion of works. இவ்விதமான முக்கியமான இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவேளை நாம் கிரியை செய்து தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மார்க்கத்தை நாம் பின்பற்றி விடுவோம். God takes the first step. தேவன் முதலாவது படியை எடுத்து வைக்கிறார். He takes the initiative. அவரே அதை துவக்குகிறார். And whether it is prayer or it is worship or it is praise, whatever, it is simply a response to God's initiative. அது ஜெபமா இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், துதியா இருக்கலாம், தேவன் செய்கிறதற்கு நாம் பதில் செய்கிறோம், அவ்வளவுதான். We do not add anything to God by whatever we do. நாம் செய்கிறவற்றால் நாம் தேவன் செய்கிறதோடு கூட ஒன்றை கூட்டுகிறதில்லை. தேவனோடு கூட நாம் ஒன்றை கூட்டுகிறதில்லை. By failing to do something, we do not delete or deduct anything from God either. நாம் ஒன்றை செய்ய தவறுவதனால் தேவனிடத்திலிருந்து ஒன்றை குறைத்து விடுகிறதும் இல்லை. God is absolutely absolute, perfectly perfect and completely complete. தேவன் இவ்விதமாக அவர் முழுமையானவராய் இருக்கிறார், பூரணமானவராய் இருக்கிறார். முழுமையில் முழுமையானவர், பூரணத்தில் பூரணமானவர், நிறைவில் நிறைவானவர். You cannot add anything to him, you cannot subtract anything from him. அவரிடத்திலிருந்து ஒன்றை நீங்கள் அவரோடு சேர்க்கவும் முடியாது, ஒன்றை குறைத்து விடவும் முடியாது. You know, that is really the God-centered theology. அதுதான் தேவனை மையமாக கொண்ட ஒரு இறையியல். I cannot add anything to him. நான் எதையும் அவரோடு கூட சேர்த்து விட முடியாது. My goodness or badness does not affect God. என்னுடைய நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அது தேவனை பாதிக்கிறதில்லை. So every subject that we approach and whatever spiritual exercise or discipline we approach to study it, we should always realize that God takes the first step. ஆகவே நாம் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆவிக்குரிய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தேவன் முதலடி எடுத்து வைக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். On that basis I make the statement that God is more desirous of fellowship with us
then we long to fellowship with him. அந்த அடிப்படையிலே தான் நான் சொல்லுகிறேன், நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறதை விட அவர் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள அதிகமாக அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Take for example Jesus Christ. Even during his time of pre-incarnation, he was longing for fellowship with humankind. இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் மனுஷ ரூபம் எடுக்கிறதற்கு முன்னதாகவே அவர் நம்மோடு கூட ஐக்கியத்திலே அவர் வாஞ்சிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Turn with us to book of Proverbs 8th chapter. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். It's not a direct passage, but it is definitely a very reliable indirect passage. அது ஒரு நேரடியான ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் ஆனால் இந்த பொருளை உணர்த்துகிற மறைமுகமாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. Look at verses 30 and 31. 30-31வது வசனத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். Because we see Jesus Christ on the pages of Proverbs as wisdom personified. இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே ஞானத்தை அது ஒரு மனித வடிவிலே நாம் இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். We'll read verses 30 and 31. 30-31 வசனங்களை வாசிக்கிறோம். Then I was beside him as a master craftsman, and I was daily his delight, rejoicing always before him. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். Rejoicing in his inhabited world, and my delight was with the sons of men. அவர் அவருடைய பூ உலகத்திலே சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். I think even in pre-incarnation we have a shade how the Lord Jesus Christ was longing for fellowship with mankind. இயேசு கிறிஸ்து மனுஷனாய் அவதரிக்கும் முன்னதாகவே அவர் மனிதரோடு உள்ள ஐக்கியத்தை அவர் விரும்பிக் கொண்டிருந்தார் என்கிறதை நாம் இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். And that he very practically expressed in the Gospels, especially in Mark's Gospel 3rd chapter and 14th verse. அது சுவிசேஷங்களிலே இன்னும் தெளிவாய் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் Mark's Gospel 3rd chapter 14th verse. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனம். He appointed 12. We are talking about discipleship. He appointed 12 for several reasons. What is reason number 1? That they might be with him. அவர் 12 பேரை சில காரியங்களுக்காக தெரிந்து கொண்டார். ஆனால் அதிலே முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். And secondly only that he might send them out to preach and to heal and to cast out demons. அதற்கு பின்புதான் நாம் பார்க்கிறோம் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படியாகவும் என்று சொல்லி அதற்கு பின்புதான் நாம் பார்க்கிறோம். So primarily Jesus did not choose 12 disciples to go preaching all over the world. அவர் முதன்மையாக தன்னுடைய 12 சீஷர்களையும் வெறுமனே போய் பிரசங்கிப்பதற்காக மாத்திரம் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. His primary and predominant purpose for which he chose them was that he might be with them and they might be with him. முதலாவதாக முதன்மையான காரியம் அவர்களை தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் அவர்கள் அவரோடு கூட இருக்கவும் அவர்களோடு கூட இருக்கவுமே. One leads to the other. ஒன்று மற்றொன்றிற்கு வழிவகுக்கிறது. When you are with him, you can be for him. நீ அவரோடு கூட இருக்கும் பொழுது நாம் அவருக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். To be more for him, you should be more with him. அவருக்காக நாம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட அதிகமாக இருக்க வேண்டும். It is being with the Lord that results in being for the Lord. அவரோடு கூட இருக்கிறது தான் அவருக்காக நாம் கிரியை செய்கிறதற்கு நம்மை ஏவுகிறது. So this is a very basic thing that we are dealing with this evening. இந்த மாலை நேரத்தில் இந்த அடிப்படையான காரியத்தை நாம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். Now with this foundation I would like to move on to the body of my message. இந்த அடிப்படையிலே என்னுடைய செய்தியின் முக்கியமான காரியங்களுக்குள்ளாக போக விரும்புகிறேன். Even though God desires to have this kind of fellowship with man and man desires to have fellowship with God, there is always a God-sized vacuum in man's heart. இவ்விதமாக தேவன் மனிதனோடு கூட ஐக்கியம் கொள்ள அவர் ஆவலாயிருந்தும் மனிதன் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள ஆவலாயிருந்த போதிலும் மனிதனுக்குள்ளே தேவன் ஒருவரே நிரப்பக்கூடிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது. I believe that vacuum was created by God. நான் நினைக்கிறேன் அந்த வெற்றிடத்தை தேவனே உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி. That is why down through the ages, our hymnologies have composed
beautiful hymns for us. ஆகவேதான் நம்முடைய பாடகர்கள் அநேகர் இவ்விதமான பாடல்களை அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள். Draw me nearer, 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 blessed Lord. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமேன் இரட்சகா என்று சொல்லி நாம் பாடுகிறோம். And our Tamil lyrics, they would sing, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் கிட்டி சேர. You know that longing, they have just poured it over. These were all born out of their devotional walk with God. இவ்விதமான பாடல்கள் அவர்கள் தேவ பிள்ளைகள் விதமாக தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே அதிக ஆவலோடு வாஞ்சியா இருந்தபடினாலே உருவானவைகள். So I believe that let that be our song all the time. Draw me nearer, nearer. Oh God, my desire on earth is that I may grow nearer unto you. ஆகவே அது நம்முடைய பாடலாகவும் இருக்கட்டும். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே, அதுவே என்னுடைய பேராவலா இருக்கிறது என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போம். Now today I want to give you 5 practical exhortations as to how you can grow in your fellowship with God. இந்த நாளிலே நாம் எவ்விதமாக தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே வளர முடியும் என்று சொல்லி 5 நடைமுறை ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Number 1. முதலாவதாக, there must be a deep longing to fellowship with God. தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீராத ஆவல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். You know, you should not take it for granted. You should develop a deep longing in your heart for fellowship with God. இதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நம்மிலே நாமே இவ்விதமாக தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்திலே ஒரு ஐக்கியம் கொள்கிறதற்கு ஒரு பெரிய வாஞ்சையை உருவாக்கி கொள்ள வேண்டும். Now the book of Psalms is full of such feelings of longing for the presence of God. இவ்விதமாக சங்கீத புத்தகங்கள் தேவனுடைய மனிதர்கள் எவ்விதமான அப்படிப்பட்ட ஒரு தீராத வாஞ்சையுடையவர்களாக இருந்தார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். You know, that is why book of Psalms is the most famous book in the whole Bible. சங்கீத புத்தகம் வேதத்திலேயே மிகவும் அது பிரபலமான ஒரு புத்தகமாய் இருக்கிறது. Other books may give lot of facts, but book of Psalms gives lot of feelings. மற்ற புத்தகங்கள் அநேக உண்மைகளை நமக்கு சொன்னாலும் சங்கீத புத்தகங்கள் அநேக உணர்வுகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Especially David, he pours out his heart. He just becomes literally naked in his inner man before his audience. தாவீது இவ்விதமாக தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறான். இவ்விதமாக தன்னை திறந்து வெளிப்படையாக காண்பிக்கிறதை, அவனுடைய உள்ளான மனிதனை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். That is why when any man or any woman reads the book of Psalms, he or she reads his or her own autobiography there. ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகங்களை வாசிக்கும் பொழுது தங்களுடைய சொந்த சுயசரிதையை அதிலே காண முடியும். Now that much it is very personal. அந்த அளவிற்கு அது தனிப்பட்டதா இருக்கிறது. Any page in book of Psalms is becoming so personal when you read it with such attitude. சங்கீதங்களின் ஒவ்வொரு புத்தகமும் அது தனிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செய்தியாய் வர முடியும் நாம் விதமாக அதை வாசிக்கும் பொழுது. Turn with us to Psalm 42. We'll read the first 2 verses. சங்கீதம் 42வது அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். As the deer pants for the water brook, so pants my soul for you, O God. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. You know, this is how hunters they spot out deers. I don't know whether you know that. இவ்விதமாக தான் வேட்டையாடுகிறவர்கள் அவர்கள் மான்களை கண்டுபிடிக்கிறார்கள். You know, the deer itself, it betrays itself. மான் இவ்விதமாக தன்னையே காட்டி கொடுத்து விடுகிறது. Because when it needs water and it's very dry and there is full of drought, it starts panting. இவ்விதமாக அது தாகமாய் இருக்கும் பொழுது, அதுக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது அது இவ்விதமாய் வாஞ்சித்து கதறுகிறது. And my soul thirsts for God, for the living God. When shall I come and appear before God? என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். And Psalm 63, we'll read the first verse. சங்கீதம் 63 நாம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம். Oh God, you are my God. Early will I seek you. My soul thirsts for you. My flesh longs for you in a dry and thirsty land where there is no water. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. Come to Psalm 84.
சங்கீதம் 84க்கு திருப்புங்கள். We'll read the first two verses. முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம். How lovely is your tabernacle, O Lord of hosts. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். My soul longs, yes, even faints for the courts of the Lord. My heart and my flesh cry out for the living God. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. How strong these words are, isn't it? இப்படிப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையானவைகள். We must be able to say that for our own lives. இதை நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு இதை நாம் சொல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். When shall I come into your presence, O God? எப்பொழுது உம்முடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் கர்த்தாவே. I am not satisfied with any of what I am enjoying around. நான் இவ்விதமாய் நான் மகிழ்ச்சி அடைகிற காரியங்களிலே நான் திருப்தி அடையவில்லை. Everything is there, but there is no water. எல்லாம் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் இல்லை. So I am just panting like a deer panting for water around a dry and a drought forest. ஆகவே எப்படி மானானது இவ்விதமாக தண்ணீரற்ற இடத்திலே அது தாகமாய் வாஞ்சையாய் இருக்கிறது, அவ்விதமாய் தாகமாய் நான் இருக்கிறேன். Now Jesus Christ showed this exactly as we must do when he took flesh and blood. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இரத்தத்திலே வந்த பொழுது அவர் இவ்விதமான வாஞ்சையை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். Turn with us to Mark's Gospel, first chapter, and see how the Lord Jesus Christ practically expressed that longing. இதை நடைமுறையிலே இயேசு கிறிஸ்து இந்த வாஞ்சையை எவ்விதமாய் வெளிப்படுத்தினார் என்கிறதை மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். Look at the 35th verse. 35வது வசனத்தை வாசிக்கிறோம். In the morning, having risen a long while before daylight, he went out and departed to a solitary place, and there he prayed. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Usually the disciples of Jesus were early risers. இயேசுவினுடைய சீஷர்கள் எல்லாம் அவர்கள் காலையிலேயே எழுபவர்கள். Because they were mostly fishermen. அவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள். Fishermen don't get up early morning 8 o'clock. இவ்விதமாக மீன் பிடிக்கிறவர்கள் காலை 8 மணிக்கு எழும்புகிறவர்கள் அல்ல. They get up sometime around 1 o'clock, 2 o'clock early. அவர்கள் விதமாக 1 மணி 2 மணி அந்த மாதிரி நேரத்தில் எழும்புகிறவர்கள். And they go for fishing around 2:30 or 3 o'clock early hours of the day. அவர்கள் விதமாக அதிகாலையிலே 1 மணி 2 மணி 3 மணிக்கு அவர்கள் மீன் பிடிக்க செல்வார்கள். And they come back to the shore with their catch around 6 o'clock in the morning. அவர்கள் பிடித்த மீன்களோடு காலை 6 மணிக்கு அவர்கள் திரும்பி வரலாம். So the disciples were Jesus were early risers. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவர்கள் The disciples of Jesus were early risers. இவ்விதமாக இயேசுவின் சீஷர்கள் காலையிலே எழுகிறவர்கள். But even before they got up, he got out. அவர்கள் எழும்பு முன்னதாகவே இயேசு வெளியே ஒரு இடத்திற்கு போய்விட்டார். You see, and because in the next verse he says, Simon and those who were with him searched for him. சீமோனும் அவனோட கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போனார்கள் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். They got up, but this man was missing. அவர்கள் எழுந்து பார்க்கும் பொழுது இயேசு அங்கே இல்லை. So it was not morning, a long while before daylight. அது காலையிலே அல்ல, அதிகாலையிலே இருட்டோட. That was the longing. When there is a longing in us, this is how we will discipline our devotional life. இவ்விதமாக நமக்குள்ளாக ஒரு தீராத வாஞ்சை இருக்கும் பொழுது நம்முடைய தியான வாழ்க்கையை நாம் இவ்விதமாக ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வருவோம். And when there were lots of people coming to him to hear him and to be healed of him, and the work was all the time increasing, what Jesus did? விதமாக அநேகர் இயேசுவை தேடி வருகிறார்கள், அவருடைய பிரசங்கத்தை கேட்க, அவரால் குணமாக்கப்படுகிறதற்கு. ஆகவே அவருடைய ஊழியம் விருத்தி அடைந்து விட்டது. மிகவும் இப்பொழுது அலுவல் உள்ளவராய் இருக்கிறார். Turn with us to Luke's Gospel 5th chapter. இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்தார் என்கிறதை லூக்கா 5வது அதிகாரத்திலே பாருங்கள். Read verses 15 and 16. 15வது 16வது வசனங்களை வாசிக்கிறோம். And the report went around concerning him all the more. Great multitudes came together to hear and to be healed by him of their infirmities. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். What did he do? அவர் என்ன செய்தார்? So he himself often
withdrew into the wilderness and prayed. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். The philosophy of Jesus was more work means more prayer. இயேசு கிறிஸ்துவினுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் அதிக வேலை என்று சொன்னால் அதிக ஜெபம். Lots of people are coming. அநேக ஜனங்கள் வருகிறார்கள். My fame is spreading far and wide. கீர்த்தி எங்கும் பரம்பிற்று. Lots of people need healing. அநேகருக்கு சுகம் தேவை. Great miracles are happening. பெரிய அற்புதங்கள் நடக்கின்றன. But I don't want to lose my fellowship with my Father. ஆனால் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை நான் இழந்து விடவில்லை. Even for ministry I will not sacrifice fellowship with my God. ஆனா ஊழியத்தின் காரியத்திற்காகவும் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை நான் தியாகம் செய்ய மாட்டேன். Maybe there are some of us sitting here who are in the ministry of the Lord. இந்த இடத்தில் இருக்கிற ஒரு சிலர் நீங்கள் ஊழியத்திலே ஈடுபட்டவர்களாக இருக்கலாம். Maybe you are not a full timer, but along with your occasional work you are doing something for the Lord. ஒருவேளை நீங்கள் முழு நேரமாய் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வேலையோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தையும் நீங்கள் செய்து வரலாம். It is detrimental to your spiritual life to neglect and sacrifice your solitude and fellowship with God for the sake of ministry. இவ்விதமாக ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற காரணத்திற்காகவாகிலும் இவ்விதமாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் விட்டு விடுவோமே என்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு அழிவிற்கு நேராக கொண்டு போகிறது. Lots of people came to him. அநேக ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். Therefore, that word so is there. Therefore, because the work increased, இவ்விதமாக அதிகமாக அவருடைய வேலை பளு கூடிய பொழுது அவரோ என்று சொல்லுகிறது. Therefore, he often, that was not just an occasional thing, he often withdrew himself to places of solitude for prayer. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் அடிக்கடி அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு இவ்விதமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Anything the Lord Jesus Christ was able to tolerate, but one thing he could not. அவர் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வார், ஒன்றை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாது. People slapped him on his face. அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். They struck him on his head. அவருடைய தலையிலே அடித்தார்கள். They smote him at his back. அவருடைய பின்பகுதியிலே அடித்தார்கள். They spat on his face. அவருடைய முகத்திலே துப்பினார்கள். He did not complain. அவர் அதற்காக ஒன்றும் குற்றம் சாட்டவில்லை. It was difficult. அது கடினமான காரியம்தான். But he put up with it. ஆனால் அவற்றை சகித்துக் கொண்டார். But only one instant. ஆனால் ஒரே ஒரு சூழ்நிலையிலே he said, my God, why have you forsaken me? அவர் இவ்விதமாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். Anything you take away from me. என்னிடத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். Anything you take away from me. எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். Subject me to any kind of furnace experience. எப்படிப்பட்ட கடினமான ஒரு அனுபவத்திற்குள்ளாகவும் என்னை நடத்தும். But never ever remove your fellowship with me. ஆனால் உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்தை ஒரு நாளும் துண்டித்து விடாதேயும். At that place we see Jesus Christ in his perfect humanity. அங்கே நாம் இயேசுவை அவருடைய பூரணமான அவருடைய மனித குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். In the 7 sayings of Christ, the first saying he said Father, in the last saying he said Father, but in the middle cry he did not use the word Father, he used the word my God. அவர் 7 சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளிலே முதலாவது பிதாவே என்று சொன்னார், கடைசியிலே பிதாவே என்று முடித்தார். ஆனால் அந்த நடுவிலே உள்ள வாக்கியத்திலே என் தேவனே என்று சொல்லி சொன்னார். There he was talking about man's fellowship with God. அங்கே அவர் மனிதனுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். My God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? I have a question. எனக்கு ஒரு கேள்வி உண்டு. Did God really forsake Jesus Christ? ஒருவேளை தேவன் மெய்யாகவே இயேசுவை மறந்து விட்டாரோ? We don't know. நமக்கு தெரியாது. It is too delicate and too secretive a subject. We dare not enter into that. அது மிகவும் ஒரு மென்மையான ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதிலே நாம் தொட்டு அதிலே அதிகமாக சொல்ல வேண்டாம். We don't know. நமக்கு அது தெரியாது. But one thing is certain. ஆனால் அவர் ஒன்று செய்தார். In his human frailty and weakness, Jesus felt so at that moment. ஆனால் அவருடைய மனித தன்மையிலே அவருடைய பலவீனத்திலே அவர் அதை உணர்ந்ததை அவர் வெளிப்படுத்தினார். Just there is a clue for this incident. இதற்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு நமக்கு இருக்கிறது. Turn with us to book of Isaiah 54th chapter. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரத்திலே பார்க்கலாம். We will read verses 7 and 8. 7வது 8வது வசனங்களை வாசிக்கிறோம். It is just a clue. It is not a full explanation, but just a clue. அது முழு விளக்கம் அல்ல, ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் அங்கே இருக்கிறது. For a mere moment I have forsaken you, but with great mercies I will gather you. 7வது வசனம்.
இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். With a little wrath I hid my face for you for a moment, but with everlasting kindness I will have mercy on you. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். Who is our God? யார் நம்முடைய தேவன்? Holy, holy, holy. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். He cannot wink at sin. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். The sins of the whole world came on his son. முழு உலகத்தின் பாவமும் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் வந்தது. Jesus not only bore our sins. அவர் நம்முடைய பாவத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நம்முடைய பாவத்தை சுமக்க மட்டும் செய்யவில்லை. Not only bore our sins. அவர் நம்முடைய பாவத்தை சுமக்க மாத்திரம் செய்யவில்லை. He became sin for us. அவர் பாவமாயினார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்காக பாவமானார். அவர் நமக்காக பாவமானார். That's what we read in that 2 Corinthians 5th chapter. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே அதைத்தான் நாம் வாசித்தோம். The sins came upon him. பாவம் அவர் மேல் வந்தது. He became sin for us. அவர் நமக்காக பாவமாயினார். I believe on the basis of this text, for a moment, out of that anger for sin, God just hid his face for a moment. இந்த பின்னணியிலே தேவன் இவ்விதமாக பாவத்தின் மேல் அவருக்கு இருக்கிற அந்த விரோதத்தின் நிமித்தமாக ஒரு இமை பொழுது அவர் குமாரனை ஒருவேளை அவர் மறைத்திருக்கலாம். But here we have a picture of how above anything else in our Christian life we should long for fellowship with God. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தை நாம் மிகவும் வாஞ்சிக்க வேண்டும். Without such a passion, I use that word passion. Without such a passion, not just a casual desire or liking. Without such a passion, we will not grow in our intimacy with God. இப்படிப்பட்ட ஒரு பேராவல் இல்லாமல் நாம் தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்திலே நாம் வளர முடியாது. Maybe we can sing that first stanza of that Kirtane, Devane naan umadandayil. Will somebody begin and just sing that? It's very meaningful. தேவனே நான் உமதண்டையில் என்கிற அந்த பாடலினுடைய அந்த முதல் அடியை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். யாராவது ஒருவர் அதை ஆரம்பித்து நாம் பாடலாம்.